தன் மனைவியையும் குழந்தையையும் இழந்த சந்தனு மிகுந்த துன்பப்பட்டான். அதன் பின் நாட்டாட்சியில் மிகுந்த கவனம் செலுத்தி வந்தான். அஸ்தினாபுரத்தை தலைநகரமாக கொண்டு அனைவரும் போற்றி புகழும் வண்ணம் அரசாட்சி புரிந்தான். நீதிநெறி தவறாதவனாகவும், இந்திரனுக்கு ஒப்பற்றவனாகவும், சினத்தில் யமனுக்கு ஈடாகவும், வேகத்தில் வாயு பகவானுக்கு ஈடாகவும், அனைத்து கலைகளிலும் சிறந்தவனாகவும், விருப்பு வெறுப்புகள் இன்றி நல்லாட்சி புரிந்து வந்தான். ஒருமுறை சந்தனு காட்டில் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது கங்கை நதியை கண்டான். நதியில் நீர் குறைவாக ஓடுகிறதே, எதனால் நீர் பெருக்கெடுத்து ஓடவில்லை என எண்ணிக்கொண்டு இருந்தான். அப்பொழுது வாலிபன் ஒருவன் தன் அம்பு எய்தும் திறமையால் கங்கை நதியை தடுத்து நிறுத்துவதை கண்டான். இதை பார்த்த மன்னன் சாந்தனு உடனே கங்காதேவியை அழைத்தான். கங்காதேவி தன் மகனுடன் மன்னன் முன் தோன்றினாள். கங்காதேவி மன்னரிடம், மன்னா, இவன் நமது 8வது மகன். அனைத்து கலைகளையும் நன்கு கற்றவன். இவன் தேவேந்திரனுக்கு இணையானவன். வசிஷ்டரின் வேதங்களையும் வேத அங்கங்களையும் நன்கு கற்றறிந்தவன். நம் மகனை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் என கூறிவிட்டு மறைந்தாள். தன் மகனை கண்ட சந்தனு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். பிறகு ஒரு நன்னாளில் தன் மகனுக்கு இளவரசு பட்டம் சூட்டினான். 4 ஆண்டுகள் கழிந்தது. ஒருமுறை மன்னன் சந்தனு யமுனை நதிக்கரைக்கு சென்றான். அங்கு ஒரு அழகிய பெண்ணை கண்டான். அவளிடம், பெண்ணே, நீ யார்? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என கேட்டான். அப்பெண், மன்னா, நான் மீனவ பெண். எனது தந்தை செம்படவர்களின் அரசனாவார். நான் இங்கு ஓடமோட்டுகிறேன் என கூறினாள். அப்பெண்ணின் அழகில் மயங்கிய மன்னன் அப்பெண்ணை தன்னுடைய மனைவியாக்கிக் கொள்ள விரும்பி அவளின் தந்தையை காண சென்றான். அப்பெண்ணின் தந்தையை கண்ட அரசன் அவனிடம், நான் தங்களின் மகளை மணமுடிக்க விரும்புகிறேன் என கூறினான். அதற்கு அப்பெண்ணின் தந்தை, மன்னா, நான் எனது மகளை தங்களுக்கு மணமுடிக்க சம்மதிக்கிறேன். ஆனால் அதற்கு நிபந்தனை உண்டு என்றான். மன்னன், அந்த நிபந்தனை என்னவென்று கூறு. அந்த நிபந்தனையை என்னால் நிறைவேற்ற முடியாததாக இருந்தால் நான் வாக்குறுதி கொடுக்க மாட்டேன் என்றான். செம்படவன், மன்னா, என் மகளுக்கு பிறக்கும் குழந்தையே அரசனாக வேண்டும் என்றான். செம்படவனின் நிபந்தனையை ஏற்க முடியாததால் மன்னன் கவலையுற்று திரும்பினான். மன்னனால் செம்படவ பெண்ணை மறக்க முடியவில்லை. அப்பெண்ணின் நினைவால் மிகவும் வாடி வருந்தினான். மன்னனின் உடல்நிலை சோர்ந்து காணப்பட்டது. தந்தையின் இந்நிலையை கண்ட தேவவிரதன் தந்தையிடம் சென்று, தந்தையே, தாங்கள் மிகவும் சோர்வுற்று காணப்படுகிறீர்கள். தங்களின் துன்பத்திற்கான காரணம் என்னவென்று கூறுங்கள், நான் தீர்த்து வைக்கிறேன் என்றான். மகனிடம் தன் விருப்பத்தை சொல்ல வெட்கமடைந்த மன்னன் மகனிடம், மகனே, நம் குல வாரிசாக நீ ஒருவனே இருக்கிறாய். நாளை உனக்கு ஏதேனும் நேர்ந்தால் நம் சந்ததி என்னவாகும்? அதை நினைத்து நான் வருந்துகிறேன் என கூறினான். ஆனால் தேவவிரதன் தன் தந்தை ஏதோ மறைக்கிறார் என்பதை உணர்ந்தான். தந்தையின் தேரோட்டியிடம் கேட்டால் விவரம் தெரிந்துவிடும் என நினைத்து தேரோட்டியிடம் சென்றான் தேவவிரதன். தேவவிரதன் தேரோட்டியை அழைத்து தந்தையின் கவலைக்கான காரணத்தை கேட்டான். தேரோட்டி, அரசே, தங்களின் தந்தை ஓடம் செலுத்தும் செம்படவ பெண்ணை விரும்புகிறார். செம்படவ அரசனின் மகள் பெயர் சத்தியவதி. அவர் அப்பெண்ணின் தந்தையிடம் தங்களின் மகளை எனக்கு மணமுடிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு செம்படவன், உங்களுக்கு மணமுடிக்க வேண்டுமானால் என் மகளின் குழந்தையை நாடாள வேண்டும் என நிபந்தனை விதித்தார். அந்த நிபந்தனையை ஏற்க முடியாமல் மன்னர் வருத்தத்துடன் திரும்பிவிட்டார் என்றான். தந்தையின் இந்நிலையை கண்ட தேவவிரதன் செம்படவ பெண்ணை எப்படியாவது தந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என எண்ணினான். உடனே கங்கை நதிக்கரைக்கு சென்று செம்படவ அரசனை சந்தித்தான். செம்படவ அரசன் தேவவிரதனை மரியாதையுடன் வரவேற்றான். தேவவிரதன் செம்படவனிடம், உங்களின் மகளை என் தந்தைக்கு திருமணம் செய்து தர வேண்டும். அதற்காகத்தான் இங்கு வந்துள்ளேன் என்றான். செம்படவன், அரசே, எனது மகளை தங்களின் தந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் எனது மகளின் குழந்தையை அரசாள வேண்டும். இந்த நிபந்தனை தங்களுக்கு சம்மதம் என்றால் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கிறேன் என்றான். தேவவிரதன், செம்படவ அரசே, உங்களின் மகளுக்கு பிறக்கும் மகனே நாடாடுவான். அவனே அரசுரிமை ஏற்பான் என நான் உறுதியளிக்கிறேன். நீங்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்றான். செம்படவன், அரசே, நீங்கள் அரச குலத்தில் பிறந்தவர். நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதியை மீற மாட்டீர்கள். உங்களின் மேல் எனக்கு முழு நம்பிக்கையும் உள்ளது. ஆனால் உங்களுக்கு பின்னால் வரும் சந்ததியினர் உங்களின் வாக்குறுதியை மீறலாம் அல்லவா என்றான். அதற்கு தேவவிரதன், செம்படவ அரசே, நான் எனது அரசுரிமையை சற்று முன் துறந்துவிட்டேன். இப்பொழுது நான் சந்ததியையும் துறக்க சபதம் மேற்கொள்கிறேன். இன்று முதல் நான் பிரம்மச்சாரிய விரதத்தை மேற்கொள்கிறேன். நான் உயிர் உள்ளவரை என் சந்ததி உற்பத்தியாகாது. இந்த தியாகத்தை நான் என் தந்தைக்காக செய்கிறேன். இது என் சத்தியம். இப்பொழுது என் மேல் எந்த சந்தேகமும் இல்லாமல் உங்கள் மகளை என் தந்தைக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்றான். அதன் பின் செம்படவ அரசன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தான். தேவவிரதனின் இந்த சபதத்தையும் அவனின் மன உறுதியையும் அனைவரும் போற்றி புகழ்ந்தனர். அன்று முதல் அனைவரும் தேவவிரதனை பீஷ்மர் என்று அழைத்தனர்.
பீஷ்மர் பெரியோர்களின் ஆசியுடன் செம்படவ பெண் சத்தியவதியை அழைத்து கொண்டு அரண்மனை வந்தார். செம்படவ பெண்ணை கண்ட சந்தனு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அங்கு பீஷ்மர் ஏற்ற சபதத்தை அறிந்து சந்தனு வருத்தமடைந்தார். அதன் பின் சந்தனு பீஷ்மருக்கு ஒரு வரம் அளித்தார். இம்மண்ணுலகில் எவ்வளவு காலம் நீ உயிருடன் இருக்க விரும்புகிறாயோ அவ்வளவு காலம் நீ உயிருடன் வாழ்வாய். யமன் உன்னை நெருங்க மாட்டான் என்றான். சத்தியவதிக்கும் சந்தனுக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது. சேதி நாட்டு அரசனான உபரிசரஸ் என்னும் மன்னனின் மகள்தான் சத்தியவதி. செம்படவ அரசனால் வளர்க்கப்பட்டவள். சந்தனு மற்றும் சத்தியவதிக்கு முதலில் சித்ராங்கதன் என்னும் மகன் பிறந்தான். அதன் பின் விசித்திரவீரியன் என்னும் மகன் பிறந்தான். சில வருடங்கள் கழித்து சந்தனு மரணமடைந்தான். அதன் பிறகு சித்ராங்கதனை நாட்டின் அரசனாக பீஷ்மர் முடிசூட்டினார். காந்தர்வ நாட்டின் அரசர் பேரும் சித்ராங்கதன் ஆகும். அதனால் காந்தர்வ நாட்டின் அரசன் சித்ராங்கதன் என்னும் பெயரை மாற்றிக்கொள், அப்படி உன் பெயரை மாற்றிக்கொள்ளாவிட்டால் என்னுடன் போரிடவா என அழைப்பு விடுத்தான். இதனால் காந்தர்வ நாட்டின் அரசனுடன் போர் புரிய நேரிட்டது. இருவருக்கும் நடந்த கடும் போரில் சந்தனுவின் மகன் சித்ராங்கதன் மாண்டான். சந்தனுவின் இரண்டாவது மகனான விசித்திரவீரியனை நாட்டின் அரசனாக பீஷ்மர் முடிசூட்டினார். சில நாட்கள் கழித்து பீஷ்மர் விசித்திரவீரியனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். அச்சமயத்தில் காசி நாட்டின் மன்னன் தன் மகள் மூவருக்கும் சுயம்வரம் நடத்துவதை அறிந்தார். காசி நாட்டின் மன்னன் மகள்களின் பெயர் அம்பை, அம்பிகை, அம்பாலிகை. உடனே பீஷ்மர் காசி நாட்டுக்கு சென்று சுயம்வரத்தில் கலந்து கொண்டார். சுயம்வரத்தில் பல நாட்டின் அரசர்களும் கலந்து கொண்டனர். அங்கு சில அரசர்கள் பீஷ்மரை பார்த்து, நரை கூடிய வயதில் உங்களுக்கு திருமண ஆசையா என கூறி ஏளனம் செய்தனர். இதனால் கடும் கோபம் அடைந்த பீஷ்மர் காசி மன்னனின் 3 மகள்களையும் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றார். இதை பார்த்த பல மன்னர்கள் பீஷ்மரை தடுக்க முயன்றனர். அவர்கள் அனைவரும் பீஷ்மரிடம் தோற்று போயினர். அப்பொழுது சௌபல நாட்டு மன்னன் சால்வன் பீஷ்மரிடம் கடும் போர் புரிந்தான். முடிவில் சௌபல நாட்டு மன்னன் சால்வன் பீஷ்மரிடம் தோற்று போனான். அதன் பிறகு பீஷ்மர் அப்பெண்களை தன் மகள்கள் போல் அழைத்து கொண்டு அஸ்தினாபுரம் வந்தடைந்தார். விசித்திரவீரியனுக்கு விரைவில் திருமணம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பெண்களில் ஒருவளான அம்பை, நான் சௌபல நாட்டு மன்னன் சால்வனை விரும்புகிறேன், நான் அவரையே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என கூறினாள். பீஷ்மர், பெண்ணே, உன் மனம் சௌபல நாட்டு மன்னன் சால்வனை விரும்பினால் நீ அவனையே திருமணம் செய்து கொள்ளலாம், உனக்கு தடை ஏதும் இல்லை என கூறினார். அதன் பிறகு அம்பை சௌபல நாட்டு மன்னனை தேடி சென்றாள். மன்னன் சால்வனை சந்தித்த அம்பை தனது விருப்பத்தை கூறி இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறினாள். சால்வன், பெண்ணே, உன்னை பீஷ்மர் கவர்ந்து சென்று அவரது அரண்மனையில் தங்க வைத்துள்ளார். நான் மற்றவரால் கவரப்பட்டு அவர்களிடம் இருந்து திரும்பி வந்த பெண்ணை திருமணம் செய்ய மாட்டேன். அதனால் நீ இங்கிருந்து செல்லலாம் என கூறினான். சால்வனின் இந்த முடிவினால் ஏமாற்றமடைந்த அம்பை அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி சென்றாள். அங்கு பீஷ்மரை சந்தித்து சால்வனின் கூறிய பதிலை கூறிவிட்டு என்னை சாஸ்திர சம்பிரதாயத்தின்படி திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறினாள். பீஷ்மர், பெண்ணே, நான் பிரம்மச்சாரியத்தை மேற்கொண்டிருப்பவன், அதனால் உன்னை என்னால் திருமணம் செய்து கொள்ள இயலாது என கூறி மறுத்துவிட்டார். சால்வனிடமும் பீஷ்மரிடமும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மாறி மாறி கேட்டு 6 வருடங்கள் கழிந்தது. கடைசியில் அம்பை இமயமலை சாரலுக்கு சென்று அங்கு பாகூத நதிக்கரையில் கால்கட்டை விரலால் ஊன்றி நின்று 12 வருடங்கள் கடுந்தவம் புரிந்தாள். தவத்தின் பயனாய் முருகப்பெருமான் அம்பைக்கு காட்சி அருளினார். முருகன் அம்பையிடம் ஒரு மாலையை கொடுத்து, இந்த மாலையால் உன் துன்பம் நீங்கும், இந்த தாமரை மாலையை யார் அணிகின்றாரோ அவரால் பீஷ்மர் மரணமடைவார் என கூறிவிட்டு மறைந்தார். பிறகு அம்பை அந்த மாலையை எடுத்துக்கொண்டு பல அரசர்களிடம் சென்று, இந்த மாலையை அணிபவர் பீஷ்மரை கொல்லும் ஆற்றல் பெற்றவராவார், பீஷ்மரை கொள்பவரையே நான் திருமணம் செய்து கொள்வேன் என கூறினாள். பீஷ்மருக்கு பயந்து பல அரசர்கள் அந்த மாலையை வாங்கி கொள்ள மறுத்துவிட்டனர். ஆனால் அம்பை தன் முயற்சியை கைவிடாமல் இந்த மாலையை யாராவது வாங்கிக் கொள்ளுங்கள் என பல மன்னர்களிடம் வேண்டினாள். மாலை வாங்கி அணிந்து கொள்ள யாரும் முன் வராமல் பல ஆண்டுகள் கழிந்தது. இருப்பினும் அம்பை தன் முயற்சியை கைவிடவில்லை. கடைசியில் அம்பை பாஞ்சால நாட்டு அரசன் துருபதனை சந்தித்து தன் துன்பங்களை கூறி இந்த மாலையை அணிந்து கொள்ளுமாறு வேண்டினாள். ஆனால் துருபதன் பீஷ்மருடன் போராடி வெற்றி பெறும் ஆற்றல் எனக்கில்லை என கூறி மறுத்துவிட்டார். எந்த மன்னனும் மாலையை அணிந்து கொள்ள முன்வராத நிலையில் அம்பை அந்த மாலையை துருபதனின் அரண்மனையில் போட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். இதை பார்த்த துருபத மன்னன், பெண்ணே, இந்த மாலையை எடுத்து செல் என கூறியும் அவள் செவிகளில் வாங்காமல் அங்கிருந்து சென்று விட்டாள். என்ன செய்வதென்று தெரியாத துருபதன் அந்த மாலையை தன் அரண்மனையில் வைத்து காத்து வந்தான். அங்கிருந்து சென்ற அம்பை
ஒரு காட்டிற்கு சென்று தவம் செய்து கொண்டிருந்த முனிவரிடம் தன் துன்பங்களை கூறினாள். அந்த முனிவர் பரசுராமரை சென்று சந்திக்கும்படி கூறினார். அதன் பிறகு அம்பை அங்கிருந்து பரசுராமரை தேடி சென்றாள். பரசுராமரை சந்தித்த அம்பை தன் துன்பங்களை கூறி அதனை போக்குமாறு வேண்டிக் கொண்டாள். அதன் பிறகு பரசுராமர் பீஷ்மரை சந்தித்து அம்பையை திருமணம் செய்து கொள்ளும்படி கூறினார். ஆனால் பீஷ்மர் திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார். இதனால் கோபமடைந்த பரசுராமர் பீஷ்மருடன் போர் புரிய சென்றார். இருவரும் சமமான ஆற்றல் பெற்றவர். இருவரும் சளைக்காமல் போர் புரிந்தனர். கடைசியில் பரசுராமர் போரில் இருந்து விலகி சென்று விட்டார். இதிலும் தோல்வியடைந்த அம்பை சிவபெருமானை வேண்டி கடும் தவம் இருந்தாள். அம்பையின் தவத்தை மெச்சி சிவபெருமான் அம்பை முன் தோன்றினார். அம்பை சிவபெருமானிடம் தன் துன்பங்களை கூறினாள். சிவபெருமான், பின்னே, இப்பிறவியில் உனது கோரிக்கைகள் நிறைவேறாது. அடுத்த பிறவியில் உன்னை காரணமாக கொண்டு பீஷ்மருக்கு மரணம் ஏற்படும் என கூறிவிட்டு மறைந்தார். இப்பிறவியில் ஈடேறாத செயலை மறுபிறவியில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அம்பை தீயில் விழுந்து தனது உயிரை மாய்த்து கொண்டாள். மறுபிறவியில் அம்பை துருபதனின் மகளாக பிறந்தாள். அவளுக்கு சிகண்டி என்ற பெயர் சூட்டினர். பல வருடங்கள் கழிந்தது. ஒரு முறை சிகண்டி அரண்மனையில் பாதுகாப்பாக வைத்திருந்த மாலையை எடுத்து தன் கழுத்தில் போட்டுக்கொண்டாள். இதை பார்த்த துருவதன் பீஷ்மருக்கு பயந்து தனது மகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். அதன் பிறகு சிகண்டி தவ வாழ்க்கையை மேற்கொண்டாள். ஒரு முறை இஷிகர் என்னும் முனிவருக்கு சிகண்டி பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது முனிவர் சிகண்டியிடம், கங்கை ஆறு உற்பத்தியாகும் இடத்தில் விபஜனம் என்னும் விழா நடைபெற உள்ளது. அவ்விழாவிற்கு வரும் தும்புரு என்னும் மன்னனுக்கு பணிவிடை செய்தால் உனது எண்ணங்கள் நிறைவேறும் என்றார்.